ஓகே வாங்க. ரொம்ப நேரமா அந்த அங்கிள் கிட்ட நம்ம நிறைய பேசிட்டோம், கேட்டு பார்த்துட்டோம். இனிமே நம்ம போய் நம்மளோட எழுதுற ஒர்க்க பார்க்கலாமா? முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போவோம். வாங்க போலாம். அப்பா ஒரு வழியா வந்தாச்சு திருப்பி எழுதுறதுக்கு. வாங்க நம்ம ரைட்டிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு போவோம். இன்னைக்கு நம்ம என்ன சென்டென்ஸ் கத்துக்கிட்டோம்? வாட் ஆர் யூ டூயிங்? இத போய் அம்மா கிட்ட சொல்லணும். மம்மி வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டா, நீங்க சமைச்சீங்கன்னா நான் சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லணும் அப்படின்னு நான் எங்க அம்மாக்கு இன்னைக்கு சொல்லி கொடுப்பேன். சரியா? சரி சுக்கி, நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போவோமா? சரி ஓகே பிங்கி, மீரா, சாண்டி, மாயா, நானும் வீட்டுக்கு போறேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. என் தம்பி வேற பாத்துட்டு போயிருக்கான்ல, அவன் போய் எங்க அம்மாட்ட என்ன பத்த வச்சிருப்பான்னு தெரியாது. அம்மா செம்மையா திட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா திட்டினாங்கன்னா நான் அவங்க 2 பேரையும் கூப்பிடுறேன். நீங்க 2 பேரும் வந்து சொல்லுங்க. நம்ம ரைட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தோம், கொஞ்ச நேரம் தான் போய் அந்த அங்கிளோட கடையை பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லுங்க. கண்டிப்பா வரீங்களா? ஓகே சுக்கி, அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஏதாவது திட்டினாலும் நீ வந்து எங்களுக்கு ஒரு கால் பண்ணு, இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை கூப்பிடு. நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா கிட்டையும் உங்கள் அப்பா கிட்டையும் என்ன பண்ணுன்றதை எக்ஸ்பிளைன்